ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அபிக்குட்டி சேனல். குழந்தைங்களுக்கு வெக்கேஷன் லீவ் எல்லாம் முடிய போகுதுங்க. அடுத்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, மம்மிஸ்க்கும் இனி டியூட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளோ நாள் மம்மிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பசங்களை ரெடி பண்ணணும். அது இந்த குட்டி பசங்க எல்கேஜி யூகேஜி பசங்களெல்லாம் அனுப்புறதுலாம் ரொம்ப சிரமம். ஆனால் அனுப்புகிற டைம் டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா நமக்கே சிரிப்பாக வரும். நம்ம குழந்தைங்கள இந்த பாடுபடுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் அந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து வந்துட்டோம். எங்கள் பசங்க பார்த்திங்கன்னா 9th 10th அந்த ரேஞ்சில் படிக்கிறாங்க. அவங்களே கிளம்பிப்பாங்க. ஆனால் சாப்பிட வச்சு அனுப்புறது தான் பெரும்பாடாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போன இடம் தான் கோயம்புத்தூர் உள்ள ப்ரூக்ஃபீல்ட் மால். செம்மையாக அட்டகாசமாக இருக்குங்க. சென்னை ரேஞ்சில் இருக்குங்க. அதாவது ஜென்ஸுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸ் அவைலபிள், குட்டீஸ்க்கு, லேடிஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸஸ் சூப்பராக இருக்குது. குட்டீஸை கொண்டு போய் விட்டிங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக போகிறதே தெரியாது. ஆனால் நமக்கு எந்த சலிப்பும் இருக்காது. ஒவ்வொரு கடை வித்தியாசமாக பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா தேட்டர் இருக்குது, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது, ட்ரெஸ்ஸஸ்ஸு, செராமிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போனால் ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் நடந்து கால் தான் வலிக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா திங்ஸ் ஆனால் நடுத்தர மக்கள் வாங்குகிற அளவுக்கு ரேட்டு அவ்வளோ அஃபோர்டபுள் இல்லை. கொஞ்சம் ரேட்டெல்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இருந்தாலும் வாங்குறவங்க வாங்குறாங்க, சும்மா சுற்றி பார்க்குறவங்க பார்க்குறாங்க. நம்மளும் சுற்றி தாங்க பார்க்க போனோம். ஆனால் குட்டீஸை கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. அக்கா குழந்தைங்க, என் பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருந்தோம். ஆளுக்கு ஒரு கடைக்கு போயிட்டு அம்மா இதை வாங்கித்தா, அம்மா அதை வாங்கித்தா. எல்லாம் பெரிய பசங்க தான், இருந்தாலும் ஆர்வம். அந்தளவுக்கு பொம்மை எல்லாமே சூப்பராக இருக்குது. நமக்கே ஆசையாக இருக்குதுன்னு வைங்களேன். அப்புறம் அங்கேயே மெஹந்தி போடுறாங்க. நெயிலுக்கெல்லாம் ஏதோ டிசைன்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம அந்த ஏரியாவுக்கு போகலை. சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம பாட்டுக்கு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். செம்ம என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட கூப்பிட்டு போங்க. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.